நீ அழ வேண்டாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யோவானுக்கு வெளிப்படுத்தின சுவிசேஷம் அதிகாரம் 5 கேள்விகளும் பதில்களும். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவரின் வலது கரத்தில் இருந்தது என்ன? புஸ்தகம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவரின் வலது கரத்தில் இருந்த புஸ்தகம் டேஷ் எழுதப்பட்டிருந்தது. உள்ளும் புறம்பும். உள்ளும் புறம்பும் எழுதப்பட்ட புஸ்தகம் எத்தனை முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்தது? 7. புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டவன் யார்? ஒரு தூதன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் திறக்கவும் பார்க்கவும் கூடாதிருந்தது எது? முத்திரிக்கப்பட்ட புஸ்தகம். புஸ்தகத்தை யாரும் திறக்க பாத்திரவானாயிராததால் அழுதவர் யார்? யோவான். நீ அழ வேண்டாம். யார் யாரிடம் கூறியது? மூப்பர்களில் ஒருவன் யோவானிடம். யூதா கோத்திரத்து சிங்கம் யார்? இயேசு கிறிஸ்து. தாவீதின் வேர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? இயேசு கிறிஸ்து. புஸ்தகத்தை திறப்பதற்கு ஜெயங்கொண்டவர் யார்? இயேசு கிறிஸ்து. புஸ்தகத்தின் 7 முத்திரைகளை உடைப்பதற்கு ஜெயங்கொண்டவர் யார்? இயேசு கிறிஸ்து. அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருந்தது எது? ஆட்டுக்குட்டி. சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில் நின்றது எது? ஆட்டுக்குட்டி. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிக்கு எத்தனை கொம்புகள் இருந்தன? 7. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிக்கு எத்தனை கண்கள் இருந்தன? 7. ஆட்டுக்குட்டியின் 7 கண்களும் யாருடைய ஆவிகள்? தேவனுடைய ஆவிகள். ஆட்டுக்குட்டியின் 7 கண்களும் எங்கே அனுப்பப்படுகிற தேவனுடைய ஆவிகள்? பூமி எங்கும். சிங்காசனத்திலிருந்து புஸ்தகத்தை வாங்கியவர் யார்? ஆட்டுக்குட்டியானவர். தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசம் யாருடைய ஜெபங்களால் நிறைந்திருக்கிறது? பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களால். ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்தவர்கள் யார்? 24 ஜீவன்களும் 24 மூப்பர்களும். புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரர் யார்? ஆட்டுக்குட்டியானவர். 4 ஜீவன்களையும் 24 மூப்பர்களையும் தேவனுக்கென்று தம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டவர்கள் யார்? ஆட்டுக்குட்டியானவர். ஆட்டுக்குட்டியானவர் எவர்களை தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார்? 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும்.
நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடியவர்கள் யார்? 4 ஜீவன்கள், 24 மூப்பர்கள். எவர்களுடைய இலக்கம் 10,000 10,000ஆகவும் 1000 1000ஆகவும் இருந்தது? தூதர்கள். வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் யார்? அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். ஞானத்தையும் பலத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் யார்? அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். கனத்தையும் மகிமையையும் சோஸ்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் யார்? அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் எவைகள் சதா காலங்களிலும் உண்டாக வேண்டும்? சோஸ்திரம், கனம், மகிமை மற்றும் வல்லமை. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து யாரை தொழுது கொண்டார்கள்? சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.